ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் அப்படிங்கிற நாவலோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்ட் 2 வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கு செம்பருத்தி. ஒரு பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் பன்னீர் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் நண்பருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது பிடிக்காத நிலை நின்றுட்டுருக்காரு. அப்போ அவர் மண்டைக்குள்ளே தேவையில்லாத தாட்லாம் வருது. அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸ் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. வயதானவர்கள் உதவி கேட்டால் என்ன பண்ணுறது, சின்ன சின்ன பசங்களாம் தானம் கேட்டால் என்ன பண்ணுறது, டீ கடைக்கு போகலாமா வேணாமா, இந்தமாரி ஒரு பயமும் கன்ஃபியூஷனோடு நின்றுட்டுருக்காரு. அதுவும் விருப்பமில்லாத நண்பருக்காக தான் நிற்கிறாரு. விருப்பமுள்ள நண்பருக்காக அவர் நிற்கல. டீ குடிக்கலாமா வேணாமான்னு பார்க்குறாரு. அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடாத நபரை யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய பயமும் இருக்குது. அதாவது சின்ன வயசில் பார்த்த நபர்களாக இருக்கட்டும், இல்லை மிஸ் பண்ண நண்பர்களாக இருக்கட்டும், அந்தமாரி யாரையாவது பார்த்துருவோமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு ஒரு ஓரமாக நிற்கிறாரு. சரி, நண்பரை வர வரையும் நம்ம டைம் பாஸுக்காக நம்ம போய் டீ குடிப்போம் அப்படின்னு டீ கடையில் போய் ஒரு டீ வாங்கி குடிக்க போகிறாரு. காசு கொடுத்து டீ வாங்கிட்டு குடிக்க போகிற நிலையில் ஒரு பெண்மணியை பார்க்குறாரு. ஒரு அழகான பெண்மணியை பார்க்குறாரு. அவர்கள் கண்கள் பார்க்கும் போது எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அவர்கள் இடுப்பு, அதாவது மெல்லிடை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அவர்கள் முடி ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க உடுத்தியிருந்த புடவை அதை விட அழகாக இருந்தது. அந்த முகத்தை பன்னீர் என்கிற நபர் பார்க்கும்போது இந்த பெண்மணி நம்ம எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குங்கும்போது திடீர்னு அவருக்கு அவர் செய்த ஒரு சின்ன குற்றம் ஒரு ஞாபகம் வருது. ஆஹா, அந்த பெண்ணை நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு குற்றம் ஞாபகம் வருது. அதனால் அவர் அந்த பெண்மணி நம்மளை பார்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு அந்த பெண்மணி பார்க்குற மாதிரி ஒரு பக்கத்தில் நிற்கிற ஒரு நிலையில் நிற்கிறாரு. அதனால் வாங்கின டீயை டக்குன்னு ஊற்றிட்டு அவர் காசு கொடுத்துட்டு திரும்புகிற நிலையில் டக்குன்னு ஒரு பெண்மணியை வளவி அணைந்திருக்கிற கை அவர் கையை டக்குன்னு பிடிக்கிறது. யாருன்னு திரும்பி பார்த்தா திடீர்னு அந்த பெண்மணி பேர் பத்மா. அந்த பத்மா டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி, நீ பன்னீர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறது, குற்ற உணர்வும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லைன்னு சொல்லி அசிங்கப்பட்டுக்கிறத விட ஆமான்னு சொல்லி நம்ம தான் சரணடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு, ஆமாம் நான் பன்னீர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் ஒரு சின்ன கை குழந்தை கூட வச்சுருக்காங்க. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கூட அந்த பெண்மணியோட கணவரும் இருக்காங்க. அப்போ அந்த கணவரை கணவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க என் கூட ஸ்கூலில் படித்தவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம பன்னீருக்கு பயம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. மனசு ரொம்ப படபடன்னு இருந்தது. அப்படி பார்த்த உடனே விருப்பமில்லாமல் மனசு படபடப்போடு அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். பன்னீர் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் பத்மா புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. அதுவும் அவங்களோட வகுப்பறையில். பத்மா அப்போ எல்லா பசங்களும் பார்க்குற அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. பார்ப்பதற்கு மிகவும் அழகான ஒரு முக அழகு இருந்தது அவங்களுக்கு. வந்த முதல் நாள் கூட வாத்தியார் கணக்கு வாத்தியார் அந்த பெண்மணியை பாட சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் கணக்கு வாத்தியார் எப்போவுமே ஜாலியாக இருக்க மாட்டாங்க இல்லையா, ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அப்போ பசங்க ஷாக் ஆகுறாங்க, என்னடா சார் பாட சொல்கிறாருன்னு. பத்மாவும் கூட புன்னகை மன்னன் படத்திலிருந்து ஏதோ எண்ணம் வளர்ந்தது அப்படிங்கிற பாட்டை கூட பாடுறாங்க. அங்கே இருக்கிற பசங்கள்லாம் அவங்க குரலை கேட்டு பிரமிச்சு போயிட்டாங்க. அழகு மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவும் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பசங்க எல்லோரும் பிரமிச்சு போகிறாங்க. அதில் நம்ம பன்னீரோட ஃப்ரெண்டு ஸ்டாலின் அந்த பெண்மணியை ரசிச்சுக்கிட்டே வராங்க. நாள் போக போக கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் சொல்கிறாரு, நான் பத்மாவை காதலிக்கிறேன் அப்படின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் அப்புறம் இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்கிறாரு.
பன்னீரும் லவ் பண்ணலான்னு நினச்சிருக்காரு. பட் ஆனால் முடியல. அப்போ ஸ்டாலின் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொன்னதுனால சரி அந்த பையன் லவ் பண்ணட்டுன்னு வந்து பன்னீர் அவங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சரி நண்பனோட காதல் நம்ம சேர்த்து வைக்கலான்னு சொல்லி முன் வந்து ஸ்டாலின் லவ் பண்ணட்டும், நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கேங்கில் வந்து ஸ்டாலின் தான் வந்து ஒரு முக்கியமான நபர். அதாவது பள்ளி நாட்களில் அதில் ஒரு நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கிறதே ஸ்டாலின் தான். அதாவது ஜாலியாக போகிற போக்கில் எப்படிலாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கிறதே வந்து ஸ்டாலின் தான். அதேமாரி பசங்களும் சரி அவன் சொல்கிறத தட்டாமல் நம்ம ஸ்டாலினுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உட்காந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் பத்மா வந்த 17ஆவது நாள் தான் வந்து 4 பேர் சேர்ந்து ஸ்டாலினுக்காக வந்து ஒரு கடிதம், காதல் கடிதம் மாரி எழுதி தராங்க. அந்த கடிதத்தில் என்ன இருந்ததுன்னா, அன்பே பத்மா, நீ இல்லாமல் இனி வாழாது என் ஆத்மா. உன் பதிலுக்காக சிவன் கோவிலில் காத்திருப்பேன். நீ சம்மதித்தால் பெருமாள் கோவிலில் மனம் முடிப்பேன். சாது வேறில்லை, அதனால் எனக்கு பயமில்லை. மதமும் வேறில்லை, அதனால் நமக்கு மரணமில்லை. உன்னால் வாயால் சொல்ல முடியவெனில் அடுக்கு செம்பருத்தி மட்டும் வைத்து கொண்டு வா அப்படின்னு வந்து எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி எழுதுகிறாங்க. இன்னும் லெட்டரில் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ரத்தத்தால் எழுதலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணுறாரு. அப்போ ஸ்டாலின் வந்து கபடி விளாண்டுட்ருக்கப்ப காலில் அடிபட்டு புண்ணாக இருந்தது. அந்த புண்ணை பிச்சு அதில் வர ரத்தத்தை எடுத்து இப்படிக்கு உன் ஸ்டாலின் அப்படிங்கிறத வந்து ரத்தத்தை எழுதுகிறாரு. அந்த கடிதத்தை வந்து சிவன் கோயிலில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. சிவன் கோயில் வழியாக வரும்போது அந்த கடிதத்தை வந்து பத்மாவுக்கு நம்ம ஸ்டாலின் வந்து கொடுக்குறாரு. அப்போ வந்து பத்மாவுக்கு வந்து இது பிடிக்கல. அதனால் அந்த லெட்டரை அவங்க முன்னாடியே கசக்கி சாக்கடையில் தூக்கி போட்டு வரவும் ஸ்டாலினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அதை வந்து அவங்க நண்பர்கள்ட்ட வந்து எல்லாம் சொல்கிறாங்க. பசங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. திடீர்னு வந்து ஸ்டாலின் வந்து கண் கலங்கி பேசவும் பசங்களால் பொறுத்துக்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணுறாங்க, சரி ஃபீல் பண்ணாத, நம்ம வந்து பத்மாட்ட என்னென்ன பேசி பார்ப்போம் அப்படின்னு. பெருமாள் கோயில் மலை உச்சியில் நடந்து போய்ட்டுருக்கும்போது அப்போ வந்து அந்த பெண்மணி வராங்க. அப்போ இந்த 4 பசங்களும் வந்து மறைச்சிக்கலாங்க. அதாவது பன்னீரோட நண்பர்கள் வந்து 4 பேரும் வழி மறைச்சி நிற்கிறாங்க. அப்போ பன்னீர் வந்து உனக்கு என் மேலே விருப்பம் இல்லையா, என்னன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு வந்து கையை பிடிக்கவும் அந்த பொண்ணு வந்து கையை உதறிட்டு எனக்கு வந்து உன் மேலே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க தனிப்பட்ட உரிமை தான். பட் இருந்தாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்க நம்ப முடியல, ஸ்டாலின் வந்து இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து ஜீர்ணிச்சிக்க முடியல. சரி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டி போகலான்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் முடிவு பண்ணி ஸ்டாலின்கிட்ட பேசி மனதிதப்படுத்தி வந்து ஸ்டாலினை கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டே இருக்கும்போது எல்லோரும் கை காலெலாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு போயிட்டு எல்லாம் ஒரு இடத்துல உட்காரும்போது ஸ்டாலின் தான் வந்து பீடி வாங்கி தராங்க. எல்லோரும் சிகரெட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பீடி வாங்கி கொடுக்குறாங்க. அவரோட சொந்த காசில் வாங்கி கொடுத்துட்டு எல்லோரும் பீடி வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. அப்புறம் வந்து எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணுறப்ப ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு, அடுத்த நாள் காலையில் எல்லோரும் வந்து விளையாட வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பசங்களும் சரி நீ பார்த்துப்போ, நாங்கள் அடுத்த நாள் பத்திரமா விளையாட வந்துடுறோம் அப்படின்னு நண்பர்கள் கூட சரி அவன் வந்து பழைய நிலைக்கு திரும்பிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து பத்மாவை பார்த்த கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் பேரை வந்து, அதாவது பத்மாவோட பேரை வந்து அவரோட நெஞ்சில் வந்து பச்சை குத்திருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு சொல்ல முடியாத காதல் வந்து ஸ்டாலின் வந்து பத்மா மேலே வச்சுருந்தார். இப்போ பசங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலில் பார்த்திங்கன்னா பொட்டைக்குளம் கரையில் வந்து பொட்டை குளம்ன்றது, அந்த குளத்தில் வந்து பிணமாக கிடக்கிறாரு ஸ்டாலின். அதை பார்த்தோன்னே பசங்களுக்கு வந்து இன்ப அதிர்ச்சி. என்னடா நம்மள்கிட்ட நல்லா தானே பேசுனாங்க, இப்போ என்னடானா திடீர்னு வந்து குளத்தில் பிணமாக கிடக்கிறாரே அப்படின்னு பசங்களாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதேமாரி அவரை நெஞ்சில் எழுதப்பட்டிருந்தா பத்மாவோட பேர் வந்து அவர் ரொம்ப வந்து டென்ஷனில் போட்டு கிறுக்கி அழைச்சிருக்காரு. ஸ்டாலின் இறந்தது வந்து அவங்க நண்பர்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதனால் அந்த பொண்ணை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து சின்ன திட்டம் மாரி திட்டுறாங்க. பெருமாள் கோயில் மலையில் அந்த பொண்ணு வருது. அப்போ வந்து திடீர்னு வந்து நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் ஜடையை பிடிச்சி ஒரு ஜடையை வந்து கட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எடுத்துகிட்டு போன சாப்பாட்டை வந்து கப்பை ஓப்பன் பண்ணி அவங்க தலையில் கவுத்துட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையில் வந்து ஓடி போயிடுறாங்க.
அதே மாதிரி அந்த பசங்க வந்து அந்த பெண்மணியை வந்து இவ்வளோ கிட்ட யாரும் பார்த்ததே இல்லை அப்படின்னு எல்லாம் உணர்கிறாங்க. அவங்களுக்குள்ளே தனித்தனியாக உணர்கிறாங்க. கிட்ட போகும்போது கூட பார்ப்பதற்கு இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு வந்து எல்லாம் உணர்கிறாங்க. அவள் தலையில் வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி கூட வச்சுருந்தா. அதை பார்த்துட்டு தான் வந்து நண்பர்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது. என்னடா அடுக்கு செம்பருத்தி வச்சுருக்கா? ஏன்னா வந்து அவர் எழுதின கடிதத்தில் வந்து விருப்பம் இருந்தால் அடுக்கு செம்பருத்தி வச்சுட்டு வா அப்படின்னு வந்து ஸ்டாலின் குறிப்பிட்டிருப்பார். ஆனால் இவங்க வந்து அடுத்த நாள் வந்து அதாவது கொஞ்ச நாள் கழித்து அடுக்கு செம்பருத்தி வச்சுட்டு வராங்க. ஆனால் அவங்க அழகை வந்து வர்ணித்து எல்லார்ட்டையும் அழகாக காட்டணுன்றதுக்காக வந்து அடுக்கு செம்பருத்தி வந்து வச்சுட்டு வந்திருப்பாங்க. எல்லா ஆளுக்கு ஒரு திசையில் ஓடிட்டாங்க. எல்லா பசங்களும் வந்து அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து தலைமை ஆசிரியர் அலுவலகத்தில் வந்து எல்லோரும் வந்து மாட்டிகிட்ருக்காங்க. அவங்கள போட்டு என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அது எல்லா பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நடந்த காரியம் என்னென்னு பள்ளியில் உள்ள எல்லாருக்கும் தெரியவும் இவங்களை வந்து பனிஷ் பண்ண எல்லாரையும் ஒரு ஓரமாக நிற்க வச்சாங்க. அப்போ வந்து பத்மாவோட தாத்தா வந்து முகேஷ் அப்படிங்கிற வந்து ஒரு நபரை பார்க்குறாரு. அதாவது அந்த பசங்களில் ஒரு பசங்களை பார்த்து அவர் கேட்குறாரு, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு. டீ கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து அழுதுகிட்டே வந்து என்ன சொல்கிறாரு, பசங்களை கண்டித்து வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பத்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவர் வந்து அந்த பத்மாவை கூட்டிகிட்டு போகும்போது பத்மா வந்து இவர்களை பார்த்த கடைசி பார்வை அன்னைக்கு தான் இந்த பசங்களை. அப்போ தான் பன்னீர் அங்கேருந்த மற்ற பசங்க எல்லாருமே வந்து பத்மாவை கடைசியாக பார்க்குறாங்க. அதனால் வந்து பத்மா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த பெண்மணி வந்து ஸ்கூலுக்கு வர்றதோ எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் இப்போ வந்து பேருந்து நிலையத்தை பார்க்குறாங்க. இப்போ வந்து இவங்க பேச்சு கொடுக்குறாங்க, எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி. அந்த பெண்மணிக்கு ஒரு குழந்தை கூட இருந்தது, ஆண் குழந்தை இருந்தது. சரி, ரொம்ப நேரம் பேசினாங்க. ஆனால் வந்து நம்ம பன்னீருக்கு வந்து பயமும் இருந்தது, மனப்பதட்டம் அப்படின்னு இருந்தது. பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா தான் செய்த குற்றம் வந்து பெரிய குற்றம் அப்படிங்கிறத வந்து இன்னும் வரையும் வந்து நினப்பில் வச்சுருக்காரு. சரி, பேசி முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்மணி வந்து திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஸ்டாலின் மாமாவுக்கு டாட்டா காட்டு அப்படிங்கவும் அவருக்கு வந்து இன்னும் மனசை படபடப்பாயிடுச்சு. குற்ற உணர்ச்சி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஏன்னா வந்து அவர் நண்பரோட பேர் வந்து அவர் கேட்கும்போது அவருக்கு வந்து சென்டிமெண்ட் ஆகிடுச்சு அதிகமாக. அதேமாரி சோகங்கள் அதிகமாகிடுச்சு. அந்த பேர் வந்து இவள் வந்து அவங்க பையனுக்கு வந்து சூடியிருக்கா, பேர் வச்சுருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திருந்துச்சு. ஸ்டாலின் மாமா கிளம்புறாங்க பாரு, பாய் சொல்லு அப்படின்னு சொல்லவும் அந்த பாப்பாவும் பாய் சொல்லுது. இவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புற தருணம் வந்து அந்த பெண்மணி வந்து டக்குன்னு கழுத்தை பிடிச்சி தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. என்னடா இப்படி ஒரு தேவையில்லாமல் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே, இருந்தாலும் அந்த தப்பை ஞாபகம் இல்லாமல் மனசில் எடுத்துக்காமல் இறந்து போன ஸ்டாலினோட பேர் கூட வந்து அந்த குழந்தைக்கு வச்சுருக்காளே அப்படின்னு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. இதுதான் வந்து சாப்டர் 2 அடுக்கு செம்பருத்தி. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 3 அதாவது பார்ட் 3 வீடியோவில் பார்ப்போம். நன்றிகள்.